கும்போட மார்க்கெட்டு. இன்றைக்கி தீபாவளியை முன்னிட்டு மக்கள் கடல் வெள்ளம் மாதிரி அலைமோதுது. இப்போ டைம் சரியாக மணி 5:51, 19/5/2025. இன்றைக்கி தீபாவளியை முன்னிட்டு கூட்டம் அலைமோதுது. கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவ்வளோ நெருக்கடியாக இருந்தாலும் போலீஸ் முறையான தகவலை கொடுத்து கரெக்டாக மக்களை பிரித்து லைனாக ஆட்களை திருப்பிவிடுது. ரொம்ப அழகாக இருக்குது. இது தாராசபுரம் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்டுக்கு பேர் கரெக்டான பேர் சொல்ல தெரில. ஆனால் இந்த ரோட்டில் தான் ஆனந்தம் சில்க்கு, ஆசிகா ஜுவல்லரி, மற்ற குறிஞ்சி எல்லா கடைகளும் இருக்குது. எந்த சைட்லேயும் ஒரு கால் வச்சு நடக்க முடியாத அளவுக்கு கூட்ட க்ரௌடு. வாழ்த்துக்கள், பரவாயில்ல. மக்கள் கூட்டத்தை அப்படியே எடுத்து காட்டுறாங்க. அப்படியே இது யூடியூப்காக எடுத்திருக்கேன். யூடியூப் சேனல் என்னுடைய @முகமது முபாரக் @54 முகமது முபாரக்குங்கிற சேனல். ஆனந்தம் சில்க்ஸ் கிட்ட உள்ள இடம் இது. ஃபுல்லாக எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக வாங்கி செல்கிறாங்க. இது நான் நிற்கக்கூடிய இடம் குறிஞ்சி ஸ்டோர்னு சொல்லிட்டு, குறிஞ்சி எக்ஸ்பிரஸ். இந்த இடத்துலையும் அவ்வளோ க்ரௌட் இல்லை, பரவாயில்ல. ரோட்டு கடைகள் தான் மக்களை அலங்கரிச்சிருக்குது. மக்களுக்கு எல்லா பொருளும் தேவையான ரேட்டு கிடைக்குதுல, அதெல்லாம் மக்கள் வாங்கி சந்தோஷமடைகிறாங்க. வாழ்த்துக்கள். ஒரு கஸ்டமர் கடையை பார்க்குறேன், கல்லாம் நிறைய காசு வச்சுருக்காங்க. 500 தாள், அவ்வளோ தாள் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நல்ல வியாபாரம் நடக்குது. வாழ்த்துக்கள். அப்படி தான் வியாபாரிகளும் சந்தோஷமாக இருக்குன்னு, அதில் நம்மளுக்கு பொருள் கிடைக்கும். நல்லா வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் எதிர்பார்க்குறது, மக்கள் எதிர்பார்க்குறது. வாழ்த்துக்கள், சந்தோஷம். சும்மா அது யூடியூப்காக எடுத்திருக்கேன். யூடியூப் ஆட்டோமேட்டிக் போஸ்ட் ஆகிடும் இன்றைக்கி. வாழ்த்துக்கள். மக்கள் பாருங்கள், பார்த்துங்க. 2 நிமிஷம் சின்ன வீடியோ, 2 நிமிஷத்துக்கு எடுத்துருக்கேன். 3 நிமிஷம் வீடியோ, 2 நிமிஷத்துக்கு எடுத்துருக்கேன். பாக்கி ST ஹாஸ்பிட்டல், 24 hours ஹாஸ்பிட்டல், பாக்கி ஜெயா அலுகாஸு, ஆசிகா ஜுவல்லரி, பாக்கி சத்யா எல்லாமே இந்த ரோட்டில் தான் இருக்குது. மெயின் ரோட்டில் இருக்குது. டார்லிங் கடை, எல்லா கடையும் இருக்குது. ST பல் மருத்துவமனை சேர்ந்த ஐடியா. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. பார்த்தமைக்கும் மிக்க நன்றி.